கரூர்ல உள்ள வேலுச்சாமிபுரத்துல கடந்த சனிக்கிழமை நடந்த தாவேகா பிரச்சார கூட்டத்துல எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்காங்களாம். இது தொடர்பாக கரூர் நகர போலீஸ் தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் VP மதியழகன், கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷியானந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகிய 3 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா. இது தொடர்பாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருது. இந்த நிலையில தலைமறைவாக இருந்த தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் VP மதியழகனை தனிப்படை போலீசார் நேற்று கைது பண்ணிருக்காங்க. முதல் தகவல் அறிக்கையில முதல் குற்றவாளியாக மதியழகன் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கான். மேலும் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷியானந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் CD நிர்மல்குமார் ஆகியோரை கைது செய்ய போலீசார் அதி தீவிரம் காட்டி வருவதாக சொல்லப்படுது. தலைமறைவாக உள்ள 2 பேருமே எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தாவேகாவை சேர்ந்த மற்றொரு நிர்வாகிய போலீஸ் கைது செய்துள்ளதாம். பிரச்சாரத்திற்கு கொடிக்கம்பம், பிளக்ஸ், பேனர் ஏற்பாடு செய்த கரூர் நகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டிருக்காரு. கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தங்குவதற்கு அடைக்கலம் கொடுத்தவர் பவுன்ராஜ் அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கா. கைது செய்யப்பட்ட மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய 2 பேரையுமே கரூர் நகர காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருதா. இந்த தகவல் வெளியாகி தற்போது வைரலாகிட்டு இருக்கு. தாவேகாவிற்கு பலரும், திமுகவிற்கு ஒரு சிலருமே ஆதரவாக குரல் கொடுத்துட்டும் இருக்காங்க. இந்த வேளையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த சம்பவம் குறித்து பலருமே அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்க இந்த வேளையில தற்போது மலையாள திரையுலகுடைய சூப்பர் ஸ்டாரான மம்முட்டி அவர்கள் இந்த சம்பவம் குறித்து அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கார். மலையாள சினிமாவில இருந்து அனைவருமே மௌனம் காத்த நிலையில தற்போது இவர் முதல் ஆளாக பேசியிருப்பது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இவர் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுப்பது போல பேசியிருப்பது திமுகவிற்கு கோபத்தை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.